பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். உலக முதல் முக்குளத்தோர் மகாநாடு மலேசியா மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. பெருமைப்படுகிறேன், பெருமிதம் கொள்கிறேன். இந்த மகாநாட்டில் கலந்து கொண்டமைக்காக, கலந்து கொள்வதற்காக. எண்ணிதல் முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று பாரதி கூறுவார். அந்த அறிவையெல்லாம் எனது முக்குளத்து சொந்தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இறைவனை வணங்கி, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழ் அன்னையை வணங்கி, என்னை ஈண்டெடுத்து வளர்த்து உயர்த்திய என் இதய தெய்வங்களாகிய என்னுடைய அன்னையையும் என்னுடைய பிதாவையும் வணங்குகிறேன். சொல்வார்கள், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் வேண்டும். இங்கே நாம் கற்றவர்களாக வந்திருக்கிறோம், தொழில் அறிஞர்களாக வந்திருக்கிறோம், அறிஞர்களாக வந்திருக்கிறோம், சயின்டிஸ்டாக வந்திருக்கிறோம். இந்த இங்கு எனக்கு முன்னால் பேசிய அனைத்து சான்றோர்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றி கடனை, என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் என்ன உலகில் இருந்து கொண்டிருக்கிறோம்? பிசிக்கல் வார் இஸ் ஓவர். பிசிக்கல் வார் இஸ் ஓவர். இன்டலெக்சுவல் வார் இஸ் ஸ்டார்டட். டிஜிட்டல் வார் இஸ் ஸ்டார்டட். wisdom war is started. knowledgeable war is started. அப்ப நாமும் அந்த அளவுக்கு நம்மை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய இளைய வாரிசுகளை உருவாக்க வேண்டும். இங்கே வந்திருக்கின்றவர்கள் 50 வயசு, 60 வயசு, 40 வயசுக்கு அதிகமானவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் நமது காலத்திற்கு பிறகு நம்முடைய வாரிசுகளை நாம் உருவாக்க வேண்டும். இளைஞர்கள் எழுச்சி பெற வேண்டும். அப்படி எழுச்சி பெற வேண்டுமானால் நாம் இப்படி ஒரு மாநாட்டுக்கு அவர்களை அழைத்து வந்திருக்க வேண்டும். இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நம்முடைய வரலாற்றை திரிக்கப்படுகின்றன அல்லது மறைக்கப்படுகின்றன. அவையெல்லாம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் மாற வேண்டுமானால் நம்முடைய முன்னோர்களை பற்றி, நம்முடைய சரித்திரங்களை பற்றி, பண்பாடை பற்றி, மரபை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும்.